ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். விக்ரம் ஆதித்ய கிரியேஷன்ஸ் ஸ்ரீ திரிபுர இரகசியம் முழுமையான விளக்கம். தொடக்கம். வணக்கம். இன்று நாம் மகத்தான ஆன்மீக நூல் ஸ்ரீ திரிபுர இரகசியம் பற்றி விரிவாக காணப்போகிறோம். இது ஒரு மிக முக்கியமான ஞான நூலாகும். அதில் பராசுராமரும் தத்தாத்ரேயரும் இடையேயான ஆன்மீக உரையாடல்கள் அடங்கியுள்ளன. இந்த நூல் அதீத ஆன்மீக ஞானத்தையும் இறை உணர்வையும் வழங்குகிறது. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த மகத்தான புத்தகத்தின் உண்மைப் பொருளை பார்க்கலாமா? திரிபுர இரகசியத்தின் உந்து சக்தி. திரிபுரா என்பது 3 நிலைகளை குறிக்கிறது. ஜாக்கிரதம் உணர்வு நிலை, நாம் விழித்திருக்கும் நிலை. ஸ்வப்னம் கனவு நிலை, கனவுகளில் நாம் அனுபவிக்கும் உலகம். சுஷுப்தி ஆழ்ந்த உறக்க நிலை, எதையும் நாம் அறியாத அமைதியான நிலை. இந்த 3ஐயும் தாண்டி நம்முடைய ஆத்மா யார் என்பதை கண்டுபிடிப்பதே இதன் உண்மையான நோக்கம். கதைகளின் மூலம் ஆன்மீக உண்மைகள். இந்த நூலில் ஆன்மீக கருத்துக்கள் அழகிய கதைகளின் மூலம் விளக்கப்பட்டுள்ளன. அரசன் ஞானியும் மாயையின் மர்மம். ஒரு மன்னன் தன் வாழ்வில் அனைத்தையும் அனுபவித்தும் ஏதோ ஒன்றை இழந்த உணர்வில் தவித்துக் கொண்டிருந்தான். ஞானி ஒருவர் கூறியது, உன் வாழ்வின் அனைத்து அனுபவங்களும் மாயையின் விளையாட்டே. உண்மையான சந்தோஷம் உன்னுள் இருக்கிறது. அதை உணராமல் வெளியிலே தேடி அலையும் வரை நீ நிம்மதியை காண முடியாது. இந்த கதை மனித வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை விளக்குகிறது. மாயையின் வலிமை, உலகை நாம் எப்படி உணர வேண்டும். திரிபுர இரகசியம் மாயையின் செயல்பாட்டை தெளிவாக விளக்குகிறது. நாம் காணும் உலகம் ஒரு மாயை, ஆனால் அதற்கு பின்னால் ஒரு தெய்வீக உண்மை இருக்கிறது. ஆசைகள் மற்றும் எதையும் பிடித்திருக்க நினைப்பது நம்மை கட்டிப்போடும். மாயையை வெல்ல நாம் தியானம், பக்தி, ஞானம் ஆகியவற்றை கடைப்பிடிக்க வேண்டும். உலகம் ஒரு கனவு போன்றது. அதை உண்மை என்று நம்புபவர்கள் அசத்தியிலே வாழ்கிறார்கள். தத்தாத்ரேயர் உண்மையான ஆசிரியர். நூலில் தத்தாத்ரேயர் பராசுராமருக்கு கூறும் தத்துவங்கள் மிக ஆழமானவை. மனிதர்கள் சுய அடையாளம் பற்றி குழப்பமடைந்திருக்கிறார்கள். நான் யார் என்கிற கேள்விக்கு பதில் கிடைத்தால்தான் வாழ்க்கையின் உண்மையான நிம்மதி கிடைக்கும். தத்தாத்ரேயர் கூறும் மிக முக்கியமான பாடம், நீ யார்? உன் உடலா, உன் எண்ணங்களா, உன் செயல்களா? இல்லை, நீ மெய்யான சத்தியம், உன் ஆன்மா ஒருவனே. ஆத்ம அறிவு மனிதனின் கடைசி இலக்கு. திரிபுர இரகசியம் கூறும் இறுதி முடிவு உன்னுள் நெருங்கி உன்னை அறிந்துகொள். எந்த வழிபாடுகளும், எந்த நூல்களும், எந்த ஆசிரிமார்களும் உண்மையான ஞானத்தை தர முடியாது. நீ உன்னை நீயாக உணரும் தருணமே உன் மெய்யான முக்தி. தியானம் மற்றும் உள்ளுணர்வின் மூலம் நம்முடைய உண்மை சுயத்தை உணரலாம். வாழ்க்கையில் திரிபுர இரகசியத்தின் பயன்பாடு. இந்த நூலின் போதனைகள் நம் வாழ்க்கையில் எப்படி உதவும். தியானம், மனதை அமைதியாக வைத்து உண்மையான ஆன்மீக உணர்வை பெற வேண்டும். உண்மையான ஆனந்தம் வெளியிலில்லை, உன் உள்ளே. கோபம், ஏக்கம், ஆசை, இவை அனைத்தும் மாயையின் விளையாட்டு. உண்மையான விடுதலை, மோட்சம், நான் யார் என்ற கேள்விக்கு நம்மிடம் பதில் கிடைக்கும் போது தான். முடிவுரை. ஸ்ரீ திரிபுர இரகசியம் என்பது ஒருமுறை வாசித்து வைக்க வேண்டிய புத்தகம் இல்லை. இது வாழ்க்கையை மாற்றும் ஞான நதி. இந்த நூலின் போதனைகளை புரிந்துகொண்டு நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினால் நம்முடைய மனம் அமைதியாகி அதீத ஆன்மீக ஞானம் கிடைக்கும். இந்த போதனைகளை மனதில் கொண்டு வாழ்வீர்களா? உங்கள் எண்ணங்களை கமெண்டில் பகிருங்கள். மேலும் ஆன்மீக ஞானத்திற்காக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் விக்ரம் ஆதித்ய கிரியேஷன்ஸ்.